ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஒட்டோக்கு டிவி. இந்த சேனலில் நம்ம பேச போகிற எல்லா விஷயங்களோட பேக்ரவுண்டும் அனிமேஷனில் இருக்க போகுது. அதனால தான் இந்த சேனல் பேர் தமிழ் ஒட்டோக்கு டிவி. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, த பிளாக் கேட். எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எட்கர் ஆலன் போ. இவர் இந்த ஒர்க்கை 1843 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவரோட போயம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் எல்லா இதுவுமே ரொம்ப ஹாரராக அண்ட் காத்திக்காக இருக்கும். அதாவது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த ஷார்ட் ஸ்டோரி த பிளாக் கேட்டும் ஒரு காத்திக் ஸ்டோரி, அதாவது ஒரு ஹாரர் ஸ்டோரி. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி ஒரு நரேட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் அந்த ஹோல் ஸ்டோரியுமே சொல்கிறாரு. நரேட்டருக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அவங்க வீட்டில் இந்த டாக்ஸ், கேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பெட் அனிமல்ஸ்லேயும் வளர்ப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு மேரேஜ் ஆகிடுது. அவங்க ஒய்ஃப்க்கும் பெட் அனிமல்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பெட் அனிமல்ஸ் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இப்படியே அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நரேட்டர் அந்த ஃபேமிலி லைஃப்பில் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதில் அவர் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுறாரு. அவரோட ஒய்ஃப் அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நரேட்டருக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீ பிகேம் அ ட்ரக் அடிக்ட். அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாருக்கு போகிறாரு, குடிக்கிறாரு. வீட்டில் ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி இந்த டைமில் அவங்க ஒய்ஃப் யாராவது எதாவது பேசினாங்களோ அல்லது அந்த பெட் அனிமல்ஸ் இவரை டிஸ்டர்ப் பண்ணாலும் இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க வீட்டில் நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிளாக் கேட் இருக்குது, கருப்பு பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கருப்பு பூனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பூனையோட நேம் ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று சுரண்டிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு இந்த நரேட்டர் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு இல்லையா. அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ளூட்டை அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நரேட்டருக்கு பயங்கர கோவம் வந்துடும். கோவத்தில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாமல் தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பென் நைஃபை எடுத்து அந்த பிளாக் கேட்டோட கண்ணை குத்தி, ஒரு கண்ணை மட்டும் குத்தி வெளியில் எடுத்துருவார். ஸோ இந்த பிளாக் கேட்க்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். பெயினில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, அதோட காயம் சரியாயிடும். சரியானதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நரேட்டர் பக்கத்துலேயே அது போகாது. பிளாக் கேட் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தூரமாகவே நின்று கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணிடும். ஸோ இப்படியே இந்த ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிளாக் கேட்க்கு பயம் போயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நரேட்டரை திரும்பவும் அது நோண்டிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நரேட்டர் ரொம்பவே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, இவர் நல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பிளாக் கேட் போய் இவர் ரொம்ப நோண்டிக்கிட்டே இருந்தோடனே நரேட்டர் கோவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் உடனே இந்த பிளாக் கேட்டை கழுத்து பிடிச்சி தூக்கிடுவார். தூக்கி ஒரு கயிற்றுல கட்டி மரத்தில் தொங்க விட்டுருவார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிளாக் கேட் அந்த கழுத்து நெரிக்கிறதுனால ரொம்பவே சத்தம் போடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மரத்தில் தொங்கிட்டே இறந்து போயிடுது. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு வீட்டில் எல்லாருமே தூங்குறதுக்காக போயிடுறாங்க. நரேட்டர், அவங்களோட ஒய்ஃப், அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க. ஸோ எல்லாருமே அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டில் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக எந்திரிக்கிறாங்க. என்னடா இது, வீடு திடீர்னு தீ பிடிச்சி எரியுதே அப்படின்னு சொல்லி. ஆனால் லக்கீலி எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லை வெளியில் வந்துடுறாங்க. தீயை ஃபுல்லாகவே அணைச்சிடுறாங்க. எல்லாமே அணைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரி ஓகே, வீட்டில் எல்லாமே இந்த அணைச்சாச்சு, மீதி இருக்கிற வேலையெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த பூசுமான வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தூங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ தூங்க போகும்போது என்ன, நரேட்டரும் தூங்குறதுக்காக போகிறாரு. அவரோட ரூமுக்கு போகிறாரு. பெட்டில் போய் அவள் படுத்து தூங்க போகிற டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ நரேட்டர் நம்ம பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே, நம்ம திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட்டை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வாலில் அவருக்கு ஒரு ஷேடோ தெரியுது. என்ன ஷேடோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பூனை கயிறில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேடோ. ஒரு பூனை கயிறில், அந்த மரத்தில் கட்டி வச்ச மாதிரி அந்த கயிறில் ஒரு பூனை தொங்குது. ஸோ நரேட்டர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் இவர் இப்படியே மென்டலி டிஸ்டர்பாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏற்கனவே இந்த நரேட்டர் மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த பூனை வேற இவர் கொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி, மனசாட்சி அப்படியே உறுத்த ஆரம்பிச்சிருது.
ஸோ இதிலேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ வழக்கம் போல் இவர் எப்பவும் போல் பாருக்கு போவார் இல்லையா. ஸோ ஃபேமிலி லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஸோ அதே மாதிரி பாருக்கு போகிறாரு, குடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அதே பூனையை பார்க்குறாரு. எந்த பூனையை அவர் கொன்னாரோ அதே ஷேப்பில் ஒரு பூனையை பார்க்குறாரு. அந்த பூனைக்கு ஒரு கண் இல்லை. ஸோ அந்த பூனையை பார்த்தோன்னே சரி நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூனையை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த பூனைக்கும் அதே பேர் வைக்கிறாரு, ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி அதே பேரை வச்சு அந்த பூனையை வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா தான் பார்த்துக்கிறாரு பூனையை. அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து திடீர்னு சொல்லி ஆகுனா மென்டலி இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவார் இல்லையா. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நரேட்டர் அண்ட் அவரோட ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பூனை இருக்கு இல்லையா, அந்த ப்ளூட்டோ, இது வந்து நரேட்டரோட காலுக்கு நடுவில் குறுக்க நடக்குது. ஸோ நடந்த உடனே நரேட்டர் வந்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பிகாஸ் வாஸ் மென்டலி டிஸ்டர்ப். ஒரு சில நேரங்களில் வந்து அவரோட சுயநினைவை அவர் இழந்துருவார். அவர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா கோவத்தில் ஒரு பெரிய ஆக்ஸ், ஒரு கோடாரியை எடுத்து அந்த பிளாக்கெட்டை கொல்றதுக்காக வேகமாக அதை ஓங்குறாரு. ஓங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரோட ஒய்ஃப் வந்து அந்த பூனையை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை தள்ளி விட்டுட்டு அந்த பூனைக்கு நடுவில் போய் இவங்க விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோடாரி மிஸ் ஆகி அவங்க ஒய்ஃப் தலையில் விழுந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்தோடனே நரேட்டருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஐயோ இது போலீஸ்க்கு தெரிஞ்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகிடுமே, இதுலேருந்து நம்ம தப்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் இருக்கிற அந்த செங்கலெல்லாம் எடுத்து ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஒய்ஃபை நிப்பாட்டி வச்சு திரும்ப அந்த செங்கலை அடுக்கி அதை பூஸ்மானம் பண்ணிடுறாரு. ஸோ பூஸ்மானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து அப்படியே புதைச்சிடுறாரு. அவங்க வீட்டு செவுத்துலேயே புதைச்சிடுறாரு. ஸோ புதைச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா வேகமாக அந்த பூனையை தேடுறாரு. அந்த பூனை எங்கேயுமே காணும். ஸோ இப்படியே வந்து ஒரு 3 நாள் போயிடுது. 4வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு வந்து அந்த போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ரைடு வருது. ஸோ ரைடு வந்து இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸிங் ஆமே அப்படின்னு சொல்லி வீட்டையெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பட் அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சரி எந்த தகவலும் கிடைக்கல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திடீர்னு வந்து அந்த செவுத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது மனுஷனோட சவுண்டும் இல்லை, மிருகத்தோட சவுண்டும் இல்லை, 2 சேர்ந்த மாதிரி ஒரு சவுண்டு அந்த வால்க்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு கேட்குது. ஸோ இதை கேட்ட போலீஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. என்னடா திடீர்னு இந்த மாதிரி சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி சவுண்டை நோக்கி அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருந்தா அந்த வால்யூம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த செவுத்துலேருந்து வருது. இவர் அந்த ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபை புதைச்சார் இல்லையா நரேட்டர், அந்த செவுத்துலேருந்து அந்த சவுண்ட் வருது. ஸோ போலீஸ் எல்லாம் வராங்க. என்னடா இந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கோடாரியை எடுத்து வேகமாக அந்த செவுத்தில் இருக்க செங்கல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்தால் அவங்க ஒய்ஃப் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த பூனை, அந்த ஒரு கண்ணு மட்டும், அந்த பூனைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கண்ணு இல்லை இல்லையா. ஸோ அந்த பூனை வந்து அவங்களோட ஹெட்டில் வந்து அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ அவங்க ஷோல்டரில் உட்காந்துருக்கு. ஸோ ஷோல்டரில் உட்காந்து சவுண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த நரேட்டர் வந்து அந்த பூனை எங்கே அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் தேடினார் இல்லையா. பட் அவர் புதைச்சது வந்து அவர் ஒய்ஃபை மட்டும்தான். பட் அந்த பூனை வந்து அவங்க மேலே, அந்த ஒய்ஃபோட அந்த பாடி மேலே வந்து அந்த ஷோல்டரில் வந்து அந்த பூனை உட்காந்துருக்கு. ஸோ இதை பார்த்த நரேட்டர் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. ஸோ அத்தோட அந்த ஷார்ட் ஸ்டோரி ஹஸ் கம் டு அன் எண்ட். கதை இத்தோட முடியுது. ஸோ இவர் மூடி வச்ச அந்த சீக்ரெட்டை வந்து அந்த பூனை வந்து ரிவீல் பண்ணிருச்சு, எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கும் கொண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி காத்திக் ஸ்டோரிஸை கேட்கணும் அப்படின்னா தமிழ் ஓட்டோகோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்.